வணக்கம் சார். ரீசென்ட் டைம்ல நடந்துட்டு இருக்கிற இந்த குளோபல் கிரைசிஸ்னால இந்தியன் மார்க்கெட்ல ஒரு டீசென்ட்டான கரெக்ஷன் இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்லயும் நிறைய கண்ட்ரீஸ்ல கரெக்ஷன் இருக்கு. ஸோ இந்தியன் இன்வெஸ்டருக்கு மத்த மார்க்கெட்ல எல்லாம் சீப்பா இருக்கு. இப்போ போய் அங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை நம்ம டீட்டெயிலா பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு இந்தியன் இன்வெஸ்டருக்கு அவங்களோட போர்ட்ஃபோலியோல குளோபல் எக்ஸ்போஷர் கட்டாயம் தேவைதானா? அது எந்த அளவுக்கு இருக்கணும் சார்? அதாவது இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் சூழ்நிலை எல்லா இடமும் டிராப் ஆயிட்டு இருக்கிறதுனால யாருக்கு எங்க போனா ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் பார்க்குறாங்க. அது நேச்சுரல் தான். அதாவது இந்த ஃபீலிங் மார்க்கெட்டில் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் மைண்டில் இது வருது அப்படிங்கிறது ரொம்ப சகஜமான சூழ்நிலை தான். பட் இதில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஒரு 50 லட்சம் 1 கோடி அப்படிங்கிறது மாதிரி ஒரு சைஸபிள் அமௌண்ட் ஜாஸ்தி இருந்தால் தான் ஒரு ஈக்விட்டி ஒரு ஃபாரின் மார்க்கெட் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சென்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம வெளி மார்க்கெட்டில் போய் ஈக்விட்டிஸில் தான் போட போகிறோம், டெட்டில் போட போகிறது இல்லை. ஸோ பட் அதுக்கு உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோ சைஸு ஒரு சைஸபிளாக இருந்து அதில் ஒரு டைவர்சிஃபிகேஷனாக ஒரு 10% 20% அப்படின்னு போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது ஓகே. பட் நம்ம போர்ட்ஃபோலியோ சைஸ் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம், இப்போ தான் பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆல்தோ இங்கே உங்களுக்கு இந்தியாவிலேருந்து நீங்கள் இங்கே இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலிமா அங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் மேபி அந்த மார்க்கெட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறவங்க சின்னதாக ஒரு எஸ்ஐபி போடலாம், இல்லை சின்னதாக ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி போடலாமே ஒழிய உங்களுடைய போர்ட்ஃபோலியோ சைஸ் ஒரு சைஸபிளாக இல்லாட்டி ஒரு சர்டன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு 50 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பர்சன்டேஜ் மாதிரியான ஒரு இதுங்கிறது அவசியம் இல்லை. அந்த டைவர்சிஃபிகேஷன் அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மார்க்கெட்லேயே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதையும் தாண்டி இல்லை சார் எனக்கு அங்கே நடக்கக்கூடிய ஒரு ஃபேஸ்புக்கு, ஒரு கூகுளு, ஒரு நெட்ஃப்ளிக்ஸு, ஒரு அமேசான் அவங்கள மாதிரி இந்த ஃபேங் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க, FAANG அந்த மாதிரி கம்பெனிஸ்லேயே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், டெஸ்லா அந்த மாதிரியான கம்பெனிஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்க டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதை காட்டிலும் இங்கே இருக்கக்கூடிய ICICI அது மாதிரி உங்களுடைய டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதுக்கப்புறம் மிரே அசெட் அப்படின்னு ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நார்மல் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு தன்னுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஒரு ட்ராக்கிங்காக ஒரு பணம் போட்டு ட்ராக் பண்ணலாமே ஒழிய ஒரு குறிப்பிட்ட தொகை பர்சன்டேஜ் வைக்கிற அளவுக்கான அவசியம் கிடையாது. ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல வேணா எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கூகுள் மாதிரியோ இல்ல மெட்டா மாதிரியோ அமேசான் மாதிரியோ அந்த அளவுக்கு மார்க்கெட் கேபிட்டல் உள்ள கம்பெனிஸ் இந்தியாவில் எதுவும் கிடையாது. அப்போ அவங்களோட க்ரோத் நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா தானே சார் இருக்கணும் அதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது. அதே எடுத்துக்கூடாது. கண்டிப்பா. பட் நம்ம அடிப்படையா என்ன இதுல பார்க்கணும்னா நம்ம இங்கேருந்து அங்க இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ கரன்சி ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்கு. டாக்ஸேஷன் கொஞ்சம் நமக்கு இங்க இருக்கிற லோக்கல் ஈக்விட்டிஸோடைய டாக்ஸேஷனை தாண்டிலும் அது ஒரு மாதிரியா இங்க 1 இயருக்கு மேல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்னா அங்க 2 இயர்ஸ்க்கு மேல அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. பட் அதையும் தாண்டி நீங்க சொல்ற மாதிரி அந்த growth கம்பெனிஸ் அப்படிங்கிறது அங்க ஜஸ்ட் ஒரு பயங்கரமான சைஸ்லயும் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல மார்க்கெட்டை கேப்சர் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் அங்க இருக்காங்க, தவறு இல்லை. பட் என்னன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தொகை இன்வெஸ்டபிள் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வெஸ்டபிள் கார்பஸ்னா உங்கள்கிட்ட எவ்வளவு தொகை இருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு இருக்கிறப்போ என்கிட்ட மாசம் 10,000 ரூபா போடுறதுக்கு எஸ்ஐபி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஊர்லயே நிறைய கம்பெனிஸ் நிறைய இது இப்போ SBI எல்லாம் பார்த்தீங்க, SBI, HDFC, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஏஷியன் பெயிண்ட்ஸ் இல்லை டாடா மோட்டார்ஸ் இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கம்பெனிஸ் நமக்கு இன்னும் growth பொட்டன்ஷியல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நம்ம இந்த ஊருக்குள்ள இருக்கிறனால இங்கே நடக்கக்கூடிய பாலிசி சேஞ்சஸை பற்றி நமக்கு இன்னும் ஈஸியாக தெரியும். இங்கே இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் இங்கே இருக்கிற கம்பெனிஸில் நடக்கக்கூடிய சேஞ்சஸை பற்றின பாலிசி சேஞ்சஸ் ஆகட்டும் இல்லை அவங்களுடைய ரோட் மேப் சேஞ்சஸ் ஆகட்டும் இங்கே இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு இங்கே இருக்கிற கம்பெனியோட இன்ட்ராக்ஷன் ரொம்ப க்ளோஸராக இருக்கும். ஸோ ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் வெளியில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில், அதில் தவறே கிடையாது. பட் ஒரு சைஸபிள் அமௌண்ட் போனோம் அப்படின்னாக்கா அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரக்சர்டான ஒரு அப்ரோச்சு உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஒரு சைஸ் பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் யூஎஸ்ன்னு இல்லை, இங்கே தாய்வானில் செமிகண்டக்டர்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் நீங்கள் பண்ணலாம். இங்கே ஏஷியா பெசிஃபிக் எக்ஸ்க்ளூடிங் ஜப்பான் அப்படிங்கிற மாதிரியான சில ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இப்போ டிஎஸ்பியோட கோல்டு மைனிங் ETF FOF அதாவது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரியா வெளியில் இருக்கக்கூடிய கோல்டு மைனிங் கம்பெனிஸ்க்கெல்லாம் ஒரு ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு மாதிரி இருக்கிறதுல அதை ட்ராக் பண்ணுற ஒரு ஃபண்டு டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்டோடது. அதை நீங்கள் ரிட்டர்ன்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா போன ஒரு வருஷத்துலேயே அது கோல்டு எவ்வளோ நல்லா பண்ணியிருக்கோ அதை மாதிரி நல்லா பண்ணும் இல்லையா. ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டிஎஸ்பி கொடுக்குறாங்க, ICICI கொடுக்குறாங்க, மிரே அசெட் கொடுக்குறாங்க, ஃப்ராங்க்லின் கொடுக்குறாங்க, நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்குது.
நான் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணாம நான் வெளியில மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணுவேன், எனக்கு அங்க இருக்கிறதுல வந்து இன்னும் நம்பிக்கை ஜாஸ்தின்னாலும் நம்ம இந்தியன் ஆப்ரேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வச்சு நீங்க பண்ணலாம். இல்ல நான் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக பண்றேன் அப்படிங்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை எஸ்ஐபி உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக பண்ணலாம். எனக்கு வந்து அசட் அலோகேஷன்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் எனக்கு இருக்கணுமா சார் அப்படின்னு கேட்டோம்னா, அதுக்கு ஒரு சைஸபிள் கார்பஸ் வந்தால் ஒழிய அதுக்கான அவசியம் இல்ல. இதுதான் ஒரு 3 விதமான சூழ்நிலை இது. ஸோ உங்களுக்கு ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருந்தா எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் குளோபல் மார்க்கெட்ல எக்ஸ்போஷர் எடுத்தே ஆவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு அன்சர்டன் டைம்ல மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகலாமா? அதாவது இப்போ நீங்க இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி, தாய்வான்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி, சைனால இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி, யூரோப்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி, யுஎஸ்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இப்போ ஸ்டாகர்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் பெஸ்ட் அப்ரோச். அதாவது நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்போ நேத்திலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட 2.5% 26,000 பாயிண்ட்ஸ்ல இருந்த நிஃப்டி 50 இப்போ 23ல திரும்பி பார்க்கறதுக்குள்ள வந்துருச்சு. எந்த சமயத்துல எவ்வளவு தூரம் டிராப் ஆகுதுங்கிறது யாராலையுமே ஒரு சூழ்நிலையை வந்து கிரகிக்க முடியாது. ஸோ உங்கள்கிட்ட ஒரு 1 lakh இருக்கு அப்படின்னா வாரம் ஒரு 25,000 ஸ்டாகர்டா, அதாவது ஒரு மாசத்துல நீங்க ஸ்டாகர் பண்ணி போடுற மாதிரியோ இல்ல 3 மாசத்துல ஸ்டாகர் பண்ணி போடுற மாதிரியோ, சார் நான் அப்படி போட்டு என்னால நான் அது பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாக்க, இப்போ ஒரு குறிப்பிட்ட உதாரணமா இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போ நிஃப்டி 23,000 பாயிண்ட்ல இருக்கு, ஒருத்தட்ட 1 லட்ச ரூபா வச்சிருக்காரு. நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸை பத்தி பேசுறேன். இதை மாதிரி அங்க எஸ்என்பி இண்டெக்ஸ் இல்ல டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ்னு யூஎஸ் வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல அவங்களுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம இதை பேசுறப்போ 1 லட்ச ரூபா இருக்கு சார், 26லேருந்து 23 வந்துருச்சு, கண்டிப்பா 23லேருந்து 26க்கு போய்த்தானே ஆகணும், அதனால நான் இந்த 1 லட்ச ரூபா போட்டுறட்டுமா அப்படின்னு நேத்தி கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் எங்க இன்வெஸ்ட் பண்ணோங்கிற மாதிரியே நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ, போடலாம், கண்டிப்பா போகும், ஆனா இந்த 23 தான் பாட்டம் பாயிண்டான்னு நமக்கு தெரியாது. அதனால நீங்க ஒரு 25,000மோ 50,000மோ உங்க கையில இருக்கக்கூடிய 1 லட்ச ரூபால போடுங்க. அடுத்த இன்னொரு டிராப் வந்துச்சுன்னா இன்னொரு 25,000 ரூபா போடுங்க. இல்ல இங்க இருந்த மார்க்கெட் ஏறவே தான் ஆரம்பிச்சிருச்சு, ஏறுமுகமாக தான் இருக்கு சார், அப்ப நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோமே சார் அந்த 1 லட்ச ரூபாய் போடாம வந்து அப்படின்னாக்க, அது எப்போதுமே உங்களுக்கு மார்க்கெட்ல அந்த வாய்ப்புகள் அப்படிங்கிறது 100% நம்ம எதிர்பார்க்குற மாதிரியே வராது. 23லேருந்து 24 போச்சுன்னா இன்னொரு 50,000 ரூபா போடுங்க. 24லேருந்து 26 இருக்கக்கூடிய கெயின்ஸ் உங்களுக்கு தானே கிடைக்கும். 23லேருந்து 26க்கு ஒரு பகுதி கிடைக்குது, 24லேருந்து 26க்கு ஒரு பகுதி கிடைக்கும், 25லேருந்து 26க்கு ஒரு பகுதி கிடைக்கும். அது சேஃப். இப்ப 23லேருந்து 22 ஆச்சுன்னா நீங்க அடுத்த பகுதி போடலாம், இல்ல 22,500 ஆச்சுன்னா ஒரு அடுத்த பகுதி போடலாம். இத மாதிரி நீங்க இப்ப இங்க இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே அவங்களும் இந்த மாதிரி ஸ்டாகர்டா தான் போடுவாங்க. இந்த மாதிரியான அப்ரோச் நீங்க ஒரு 1 லட்ச ரூபா கொண்டு போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில போட்டு, சார் நீங்க எனக்கு யூஎஸ் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா குடிக்கும், அவங்க இன்னைக்கு ஒரே சமயத்துல அதை இன்வெஸ்ட் பண்ணிட மாட்டாங்க, ஒரு ஸ்டாகர்டா தான் போடுவாங்க. ஸோ நீங்க அட்லீஸ்ட் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரா இருக்கிறப்போ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்ல இதை வந்து நீங்க கொடுத்து போடுறது அப்படிங்கிறது தான் பெட்டர். அவங்க ஸ்டாகர்டா போடுவாங்க. அதுவும் இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனில 1 லட்ச ரூபாய எஸ்டிபி ரூட் அப்படின்னு ஒரு ஷெட்யூல்ட் டிரான்ஸ்ஃபர் பிளான், நீங்க மாசம் 50,000 ரூபாயா 2 மாசத்துல போடலாம், இல்ல மாசம் 25,000 ரூபாயா 4 மாசத்துல போடலாம். ஸோ தட் வெவ்வேறு பாயிண்ட்ல போய் அது மார்க்கெட்ல இன்வெஸ்ட் ஆகும். பட் ஆல் செட் அண்ட் டன் இது வந்து ரொம்பவே சுருக்கமா சொல்லணும், ரத்தன சுருக்கமானா ஒரே சமயத்துல உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கார்பஸ் நீங்க இன்னைக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரே சமயத்துல போடுறது இன்னி தேதிக்கு ரெக்கமெண்டட் கிடையாது. அதை பிரிச்சு போடுறது தான் நல்லது. ஸோ இந்த அன்சர்டன் டைம்ல ஸ்டாகர்ட் மேனர்ல போடணும் அப்படின்னு சொல்றீங்க. இந்த அன்சர்டனிட்டி ஒரு பக்கம் இருந்தாலும் யூஎஸ் டாலர் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே இருக்கிறத பாக்குறோம். அதோட இம்பாக்ட் எல்லா கண்ட்ரியோட கரன்சியிலும் இருக்கு. இந்தியால இது எந்த அளவுக்கு இருக்கும்? நான் குளோபல் மார்க்கெட் எக்ஸ்போஷர் எடுக்கும் போது இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங் என்ன ரோல் பிளே பண்ணும் சார்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது ரொம்ப நல்லவே ரெலவெண்டான கேள்வி. இப்போ நமக்கு ஆயில் ப்ரெஷர் எல்லா கண்ட்ரீஸ் மேலேயும் வரப்போகுது, பேரல் க்ரூட் எல்லாம் ப்ரைஸ் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு. அண்ட் ஈரானுடைய லாஜிஸ்டிக்ஸ் ரூட்டும் பிளாக் ஆனதுனால இப்போ நம்ம ஊர் பெட்ரோல் பங்க்லாம் பார்த்தீங்கன்னா 1 hour கூட்டம்லாம் நின்றுட்டு இருக்கு. எல்லாரும் போய் இண்டக்ஷன் ஸ்டவ் நிறைய வாங்குறாங்க. ப்ரெஸ்டீஜோடைய ஷேர்ஸ் வந்து 10% என்னவோ ஏறிடுச்சு அப்படின்னு நான் கூட கேள்விப்பட்டேன் எங்கேயோ. ஸோ இது வந்து இப்போ ஒரு அன்சர்டன் சுச்சுவேஷன்ஸ்ல கண்டிப்பா இந்தியன் கரன்சி ஒரு ப்ரெஷர்ல தான் இருக்கும். பட் இது வந்து ஒரு ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா ட்ரெடிஷ்னலா உங்களுக்கு இப்போ 10-15 2011 2012லாம் ஒரு ஐஎன்ஆர், அதாவது ஒரு இந்தியன் ருப்பி வந்து 40 ரூபால ஒரு டாலர் வாங்கிட்டு இருந்தான். இப்போ வந்து 90 ரூபாய்க்கிட்ட ஆயிடுச்சு, 90யும் தாண்டி மேலே போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க இப்போ 90 ரூபால இன்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு வந்து அது 91 ரூபாயோ 92 ரூபாயோ ஆச்சுன்னா உங்களுடைய டாலர் டு டாலர் என்ன growth இருக்கோ அதை தாண்டி
ஒரு $10,000 அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்கன்னா $10,000 நீங்கள் $90 பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா டாலர் இப்போ ஐஎன்ஆர் 91 92 ஆச்சுன்னா உங்களுக்கு $1க்கு $2 லாபம் தானே. ஸோ வந்து அந்த 20,000 ரூபாயோ இல்லை 15,000 உங்களுக்கு ஜாஸ்தி லாபம் தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இப்போ இருக்கிற இந்த ட்ரெஜெக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரெஜெக்டரி இப்படி பார்த்தா இந்தியன் ருப்பி வந்து ப்ரெஷரில் தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய வந்து ஹியூஜ் இம்போர்ட் வந்து அந்த ஆயிலுடைய இம்போர்ட்டு இப்போ நடக்கிற வாரும் மிடில் ஈஸ்டில் நடக்கிறதுனால ஐஎன்ஆர் அப்படிங்கிறது ப்ரெஷரில் தான் இருக்கும். பட் நீங்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ இந்த கரன்சி சுச்சுவேஷனுங்கிறது உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கே அந்த பணத்தையும் எடுக்க போகிறது இல்லை. உடனே 1 மாசத்துல 2 மாசத்துல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஐடியா இருந்தால் போடவே கூடாது ஈக்விட்டிஸ்ல. பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம்னு எடுத்தாலும் ஐஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் பெருசா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து இமீடியட் ஃபியூச்சர்ல தெரியல. மேபி ஃபிளாட்டா இருக்கும், இல்லை டிராப் ஆகிறது நிப்பாட்டலாம், அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா $750 பில்லியன் மேல ஃபாரிக்ஸ் ரிசர்வ்ஸ் கரன்சி வச்சிருக்காங்க ஆர்பிஐயே. பட் இந்த கரன்சி ரிஸ்க் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் நம்மளை அது ஒரு எக்ஸ்போஷர் தான். பட் இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அது பாசிட்டிவாக தான் ஒர்க் பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து ஐஎன்ஆர் வந்து கொஞ்சம் வீக் ஆகிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. ஐஎன்ஆர் வீக் ஆகிறப்போ உங்களுக்கு ஜாஸ்தி ஐஎன்ஆர் கிடைக்கும் அதே டாலருக்கு. ஸோ அந்த ரிஸ்க் வந்து ஒரு பெரிய ரிஸ்க்காக நம்ம வந்து பார்த்து அதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிறது இந்தியன் இன்வெஸ்டருக்கு ஃபேவரபிளான சிச்சுவேஷன் சொல்றீங்க. அப்போ எஃப்ஐஐஸ் இந்தியாவுக்குள்ள பணம் கொண்டு வரும்போது அவங்களுக்கு அது அன்ஃபேவரபிளா இருக்குமா? ஆமாம், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது அன்ஃபேவரபுளாக இருக்கும். ரொம்ப இந்த ரெலவெண்ட் கொஸ்டின் தான் இது நீங்கள் கேட்குறது. பட் இது என்னன்னா, அவங்களுக்கு எந்த ஃபாரின் கரன்சியில் போனாலும் எஃப்ஐஐஸ்னாலே ஜஸ்ட் இந்தியாவில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இவங்க கிடையாது. அவங்க எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் அக்ராஸ் தி வேர்ல்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன் பிரேசிலில் இன்வெஸ்ட் பண்ணலாம், மெக்சிகோவில் இன்வெஸ்ட் பண்ணலாம், அர்ஜென்டினா, அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சைனா, அதை மாதிரி ஹாங்காங், ஏகப்பட்ட மார்க்கெட்ஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க தான் இந்தியாவிலையும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க. இந்தியன் கரன்சி ப்ரெஷரில் வரப்போ அவங்க ஜாஸ்தி அந்த ஐஎன்ஆருக்கான இது வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கத்தான் இருக்கும். பட் அது வந்து ஒரு பிளாக்கிங் ஃபேக்டராக அவங்களுக்கு பெருசாக அது மாறுற மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி 40லேருந்து 90 ரூபா ஆயிருக்கு. எஃப்ஐஐஸ் இந்த ஜேர்னியில் ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டு வெளியில் போயிடலையே. பட் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐஎன்ஆர் டு ஐஎன்ஆர் கூடிய நான் சம்பாதிக்கிற லாபம் அப்படிங்கிறது அந்த கரன்சி ரிஸ்கை விட எப்போதும் ஜாஸ்தியாக இருக்குங்கிறது தான் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப். இல்லைன்னா எஃப்ஐஐஸ் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே இருந்திருக்கவே முடியாது இல்லையா லாஸ்ட் 10 வருஷத்துல. ஸோ அவங்க இருக்காங்க அப்படின்னாக்க அவங்க எடுக்கக்கூடிய கரன்சி எக்ஸ்போஷருக்கு அவங்க ஹெட்ஜிங் டூல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கான ப்ரீமியம், அதுக்கான காஸ்ட் எல்லாம் தாண்டி இந்த மார்க்கெட்டில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கிறது அதை தாண்டி இருக்கிறதுனால தான் அவங்க இன்னும் நம்ம மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியன் இன்வெஸ்டருக்கு இந்த கரன்சி ஒரு பெரிய ரிஸ்கா இருக்காது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நான் குளோபல் எக்ஸ்போஷர் எடுக்கும்போது வேற என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும் சார்? அதாவது இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் தான். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் வந்து ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு டாடா மோட்டர்ஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயோ பஜாஜ் ஃபினான்ஸ்லையோ ஏதாவது ஒரு லீடிங் கம்பெனிஸ் எடுத்துக்குவோம். அந்த கம்பெனியோடைய போர்டு மீட்டிங்கில் உட்காந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுடைய ஸ்கேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க அந்த கம்பெனியோட உட்காந்து அந்த டிஸ்கஷனில் அவங்களோட ரோட் மேப் என்ன, அவங்களோட காம்படிஷன் என்ன அப்படின்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் நம்ம இப்போது ஒரு இந்தியன் பேஸ்டு மியூச்சுவல் ஃபண்டு மூலியமா ஃபாரின் ஸ்டாக்ஸில் போடுறச்ச அவங்களே அங்கே ஒரு பார்ட்னர் வச்சு அதை மாதிரியான வச்சு தான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரூட் இருக்கும். அவங்களுக்கு டைரெக்டாக அந்த கம்பெனியோடைய ஆக்சஸ், அந்த கம்பெனியோட ரொம்ப டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. வெளியிலேருந்து பார்க்குறது ஒரு என்விடியாவோட சிப்ஸு பயங்கரமாக இதுவாகுது அப்படின்னா அதில் போடுறதோ, இல்லை ஒரு டெஸ்லாவில் போடுறதோ, இல்லை ஒரு ஆப்பிளுடைய புது ப்ராடக்டை வச்சு வரக்கூடிய இதை வச்சு போடுறதோ, இதை மாதிரி அவங்களும் ஒரு ட்ரெண்டு, ஒரு காமன் இன்ஃபர்மேஷன், ஜென்ரலாக ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டொமைனில் என்ன இருக்குதோ லார்ஜ்லி அதை வச்சு தான் போடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ரிஸ்க். அதாவது அவங்களால ரொம்ப இது பண்ணி அந்த கம்பெனியுடைய ஒரு டைரக்ட் இது பண்ண முடியாது அப்படிங்கிறது. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பாலிசிஸ், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபெடரல் ரிசர்வ் ஆகட்டும், இல்லை ஒரு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கம்பெனி ரிலேட்டட் பாலிசிஸாக இருக்கட்டும், அதை பற்றின ஒரு ப்ரெடிக்டபிலிட்டி அப்படிங்கிறது நமக்கு இங்கேருந்து கொஞ்சம் கம்மி தான். ஸோ இந்த மாதிரியான அந்த லோக்கல் ஃபேக்டர்ஸ், அந்த சோஷியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸு, அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ரிலேட்டட் ஃபேக்டர்ஸு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபெடெக்ஸ் இது இந்த ரிசர்வ் ஃபெடரல் ரிசர்வ் உடைய கரன்சி ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறதுலலாம்
நமக்கு ரொம்ப டைரக்டா ஒரு இது தெரியாது. அதனால நீங்க வந்து இன்டர்நெட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸை பொறுத்த மட்டிக்கும் FOF அப்படின்னு ஒரு கேட்டகரி சொல்லுவாங்க. ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். இதோடைய டாக்ஸேஷன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட டெட் டாக்ஸேஷனுக்கு ஈக்குவலண்டா தான் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, FOFன்னு. இது என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பலதரப்பட்ட ETF, பலதரப்பட்ட ஃபண்ட்ஸ்ல போட்டு அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் அவங்க ட்ராக் பண்ணுவாங்க. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். ஏன் பண்றாங்க? அவங்களால இண்டிவிஜுவலா ஒரு ஸ்பெசிபிக் கம்பெனிலேயோ இல்ல அங்க இருக்கக்கூடிய பாலிசிஸ்லயோ போய் பெருசா புரிதல் அவங்களுக்கு வர முடியாதுங்கிறனால FOFல போட்டு சேஃபா அதுலேருந்து என்ன ப்ராஃபிட் வருதோ ஒரு டீசென்ட் அளவுக்கான ப்ராஃபிட்டை ட்ராக் பண்ணிட்டு பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோடைய அப்ரோச்சாவே இருக்கு. அப்போ அவங்களுக்கே அந்த ஒரு நிலைமைன்னா நம்ம இண்டிவிஜுவலா தனியா நான் டாலர் எடுத்துட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது ரொம்ப உசித்தமான, இங்க உட்காந்துட்டு அப்படி பண்றதுங்கிறது நாட் அ வெரி இது. நீங்க யூஎஸ்ல இது பண்ணீங்கன்னா அங்க லோக்கலா டாலர் டு டாலர்ல மார்க்கெட்ல போட்டு நாஸ்டாக்லயோ எங்கேயோ போட்டு பண்ணலாம். பட் இங்க இருந்து பண்றச்ச ஒரு பாசிவ் பேசிஸ்ல FOFO இல்ல ஒரு குறிப்பிட்ட இந்த ஃபண்ட் ஐசிஐசியோட ப்ளூ சிப் ஃபண்ட் அது மாதிரி ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் நீங்க மார்க்கெட்ல டாப் பெர்ஃபார்மிங் இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்ன்னு போட்டோம்னா ஐசிஐசிஐ, மிரே, டிஎஸ்பி இது மாதிரி சில ஃபண்ட் ஹவுசஸோட ஃபண்ட்ஸ் வரும். அப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா அதுல பண்ணலாம் ஒரு தொகை. இப்போ நான் குளோபல் எக்ஸ்போஷர் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இங்க ஆர்பிஐயோட டெசிஷன்ஸோ இல்ல ஃபெட்டோட டெசிஷனோ இல்ல மத்த கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்கோட டெசிஷனோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இம்பாக்ட் பண்ணுமா? கண்டிப்பா. அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க ஆர்பிஐயோட பாலிசி பிரகாரம் பாத்தீங்கன்னா ஆர்பிஐ செபி வந்து $7 பில்லியன் அது மாதிரியான ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. எப்போ அந்த லிமிட் தாண்டிட்டோமோ அப்போ வந்து அவங்க டெம்பரரியா அந்த ஃபண்டில் வரக்கூடிய இன்வெர்ட் பைசாவை அவங்க வந்து நிப்பாட்டிக்கணும். இன்வெஸ்டர்ஸ்லேருந்து புது பைசா வாங்கக்கூடாது அந்த லிமிட் காலியாகிற வரைக்கும். அங்கே இருக்கிற சில ஸ்டாக்கை நீங்கள் வித்துட்டீங்க, பணமாக கொண்டு வந்துட்டீங்க, இல்லை 2-3 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதை மாதிரி விற்று கொண்டு வந்துட்டாங்க, லிக்விடேட் பண்ணிட்டாங்க, அந்த $7 பில்லியன் லிமிட்டில் திருப்பி ஒரு குறிப்பிட்ட தொகை அவைலபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா இந்த 7 பில்லியன் அப்படிங்கிறது ஓவரால் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஏஎம்சிக்குமான லிமிட். ஸோ அவங்களுடைய நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸு, நம்பர் ஆஃப் அவங்களுடைய சைஸு, அவங்களோட ஏஇஎம் இதெல்லாம் பொறுத்து இந்த இதை பிரித்து கொடுப்பாங்க இந்த லிமிட்டை. ஸோ அந்த லிமிட் எப்போ காலி ஆகுதோ அப்போ ஸ்டாப், ரெட் சிக்னல். இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபெடரல் ரிசர்வ்லாம் அங்கே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர்ஸு அவங்களுடைய பாலிசி டிசிஷன்ஸ்லாம் நமக்கு பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் நான் முதல்லயே சொன்ன மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கம்பெனிஸுங்கிறது பொதுவாக பாசிவ் பேஸில் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸு இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட குரூப் பேஸ்கெட் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு தான் ட்ராக் பண்ணுவாங்களே ஒழிய இங்கே மாதிரி ஒரு 30 கம்பெனி சூஸ் பண்ணி ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் மாதிரி அந்த மாதிரியான அப்ரோச்சை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுமே ஒரு இண்டெக்ஸ் பேஸ்டு, பாசிவ் பேஸ்டு, FOF அந்த மாதிரி தான் ட்ராக் பண்ணுவாங்க. இந்த குளோபல் எக்ஸ்போஷரை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதுல நீங்கள் தொடர்ந்து இது எல்லாருக்கும் தேவையில்லை, ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறீங்க. பட் நான் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் இதனால மிஸ் பண்ணுறது இல்லையா? அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக மிஸ் பண்ணுறீங்கன்னு ஜென்ரலாக இதுக்கான பதில் சொல்ல முடியாது. ஏன்ட்டு நான் ஒரு 1 கோடி கார்பஸ் வச்சுருக்கேன் சார், நான் அப்படி இருக்கிறப்போ இந்த எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் எனக்கு தேவையா? எல்லா சமயம் ஒரே சமயத்தில் எல்லா மார்க்கெட்டும் ஒரே சமயத்தில் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணாதுங்கிறாங்க. ஒரு மார்க்கெட் இண்டிபெண்ட்டாக இருக்கும் ஒரு ஃபேக்டர்ஸில். அப்போ நான் அங்கே இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொஞ்சம் கேப்சர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10 to 20% வச்சுக்கிறதுல தவறே இல்லை. நான் முதல்லயே சொன்ன மாதிரி நம்மள்கிட்ட போடக்கூடிய எஸ்ஐபியே 10,000 ரூபா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லோக்கலைஸ்டாக இங்கே இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸில் இங்கே இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் ஃபேக்டர்ஸோட இன்வெஸ்ட் பண்ணுறது தான் நல்ல விஷயம். எப்போ உங்களுடைய ஃபண்டு போர்ட்ஃபோலியோ சைஸ் பெருசாகுதோ அப்போ அந்த சமயத்தில் உங்களுடைய ஏஜ், ரிஸ்க் அப்பிடைட்டை பொறுத்து அந்த அடிஷ்னல் லேயர் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இந்தியாவை பொறுத்தவரை நீங்கள் கோல்டு, ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு, அப்புறம் கொஞ்சம் FD லிக்விட்னு வச்சுக்கிட்டு நீங்கள் அசட் டைவர்சிஃபிகேஷன் பண்ணால் போதுமானது தான். அதையும் தாண்டி எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறது தவறு இல்லை. அப்படி இருக்கிறப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ சைஸ் ஒரு 50 lakhs கிராஸ் பண்ணிட்டுன்னா நீங்கள் ஒரு 10%, 15% வச்சுக்கிறதுல தவறு இல்லை. அது வந்து ஒரு அடிஷ்னல் லேயர் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக கொடுக்கும். அது ஓகே. ஸோ இந்த அன்சர்டன் டைமில் எல்லா மார்க்கெட்டும் கரெக்ஷன் ஆகும்போது இப்போ நம்ம பணத்தை போட்டலாமான்னு நிறைய பேருக்கு இதில் டவுட் இருந்தது. அதை ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். மேலும் ET தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.